என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கண்டுபிடி சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹூஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கை, ஒரு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2,0 அண்ட் த கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிஸ் இஸ் x = 8ன்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க, அது x = 8ன்ட்டு. அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி எசென்ட்ரிசிட்டி, டைரக்ட்ரிஸ், ஃபோக்கை கொடுத்துட்டாங்களாவே நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷன் எழுதிக்கலாம். FP/PM = Eங்கிறது பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டியோடைய டெஃபினிஷன். ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் இந்த பிஎம் வந்து இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு இந்த FP = E × PM எழுதலாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போனால், ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். FE ஸ்கொயர் பண்ணால் FE², ES ஸ்கொயர் பண்ணால் E², PM ஸ்கொயர் பண்ணால் PM² கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. என்ன கேட்டிருக்காங்க, எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கலாம். டயக்ராம் வரைஞ்சினா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது டைரக்ட்ரிஸ். சரிங்களா? டைரக்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x = 8, அந்த x - 8 = 0ன்னு கொடுத்துங்க. அந்த +8 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -8 ஆயிடும். அப்போ x - 8 = 0. இதை டைரக்ட்ரிஸ், இதை ஃபிக்ஸ்டு லைன் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இங்கே வந்து என்ன, இது வந்து மூவிங் பாயிண்ட்டும் அப்புறம் ஃபோக்கஸும் வந்து வரைவோம். இங்கே இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸுங்கிறது என்ன, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இது வந்து ஃபிக்ஸ்டு லைனை டைரக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2,0ன்னு கொடுத்துருக்காங்க. இது மூவிங் பாயிண்ட், இது நம்மளுக்கு தெரியாது. P(x, y)ன்னு இந்த இதுக்கு வந்து என்ன, இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த லைனுக்கு வந்து டைரக்ட்ரிஸ்க்கு வந்து எம்னு வந்து பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். FP/PM = இதுதான் வந்து என்ன, E. இது வந்து எசென்ட்ரிசிட்டி. FPங்கிறது என்னென்னா ஃபோக்கஸுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். பிஎம்ங்கிறது என்னன்னு பாருங்கள், இந்த டைரக்ட்ரிஸ்க்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ FP², Fங்கிறது என்னன்னு பாருங்கள், இங்கே தான் 2,0, Pங்கிறது x, y. இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னென்னா √(x1 - x2) + y1 - y2) அந்த ஃபார்முலாயும் போடலாம். அல்லது √(x2 - x1) + y2 - y1) நம்ம கொடுக்கலாம். ரெண்டு ஃபார்முலாவில் எது கொடுத்தாலும் நமக்கு கரெக்டு தான். ஆனால் நம்ம இங்கே ஸ்கொயர்னு யூஸ் பண்ணதுனால இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் கொடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். முதல்ல நம்ம ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம். அதனால இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுங்கள். +2 இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன வரும், -2. அவ்வளோதான். வெளியே வந்து ஸ்கொயர் கொடுத்துருங்க. ப்ளஸ் அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஸ்கொயர் கொடுத்துருங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இருக்குங்களா, ஒய் அப்படி எழுதிங்க. இந்த 0க்கு ஆப்போசிட் சைன் பாருங்கள், -0. அவ்வளோதான். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் கொடுத்துட்டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் கொடுத்துட்டு இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த +2க்கு ஆப்போசிட் -2, இந்த ஒய் அப்படியே வச்சுங்க. +0க்கு ஆப்போசிட் வந்து -0ன்னு கொடுத்தாங்க. இதை FP². சரிங்களா? அடுத்து E, எசென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 1/2². ஈக்கு பதிலாக 1/2². இங்கே வந்து PM²னால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் கொடுத்துருங்க. பிஎம்ங்கிறது என்னென்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்க பாருங்கள். இதை P(x, y). எம்ங்கிறது பாருங்கள், இந்த டைரக்ட்ரிஸ் உண்டான லைன், அதுக்கு வந்து பாருங்கள் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா, AX + BY + C / √(a² + b²). அந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து எழுதணும். புரியுங்களா? இங்கே வந்து பாருங்கள், x - 8ங்கிற அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். / ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு A² என்னன்னா எக்ஸ்க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், 1 எழுதியாச்சு. அப்போ 1². பிங்கிறது பாருங்கள், ஒய் இருந்தால் தான், ஒய் இருக்காங்க பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில், ஒய் இல்லை. அப்போ என்னென்னா 0. புரியுதுங்களா? எப்படி எழுதணும்னா, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AX + BY + C / √(a² + b²). இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிட்டோம். √(a²னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் A 1² ப்ளஸ் ஒய் இல்லாதனால 0² கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 1 by 1 நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த y - 0² இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், x - 2² வரும் ப்ளஸ் இது என்ன வரும், y² வரும். = 1/2²னா 1² வந்து 1, 2² வந்து 4. அப்போ வந்து இது வந்து 1/4ன்னு வச்சுக்கலாங்களா? இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு போங்க பார்க்கலாம். நியூமரேட்டருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்கொயர் இப்படி வருங்களா, x - 8² வரும். அடுத்து கீழே ஸ்கொயர் கொண்டு போகும்போது நல்லா கவனிச்சுங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. இந்த ரூட் வந்து கால்குலேட்டர் அடிக்க வேண்டாம், மீதி எல்லாத்தையும் கால்குலேட்டர் அடிக்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் 1² ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அடுத்து பாருங்கள் 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் 3 என்ன வருது பாருங்கள், 1ன்னு வருது.
இங்கே இந்த ஸ்கொயரை வந்து இங்கே கொண்டு போகும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அதனால் இங்கே ஆன்சர் வந்து வெறும் 1 தான் வரும். நல்லா புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டர் காமன். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது எக்ஸ் மைனஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். டினாமினேட்டருக்கு இந்த ஸ்கொயரை கொண்டு போகும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 0 ஸ்கொயர் வந்து 0, 1 + 0 வந்து 1, அவ்வளோதான் வரும். புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த 1 வந்து வெளியே எடுத்தோம்னா 4 × 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? அதே தான் வரும், 4 தான் வரும். எக்ஸ் மைனஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 4 வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 × எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இங்கே என்ன வரும்னு பாருங்கள், 1 × எக்ஸ் மைனஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 அப்படியே வச்சுங்க. இது பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் போட்டாலும் கரெக்டு, இல்லைன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாலையும் போடலாம். எப்படி சார்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இப்படி எழுதிட்டு இங்கே பாருங்கள், கடைசியில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், ஏன் சார் ப்ளஸ் 2abன்னு போட்டிங்க, மைனஸ் 2abன்னு போடலாமே? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. இப்போ ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், எக்ஸ்ன்னு கொடுங்க. பிக்கு பதில் பாருங்கள் என்ன இருக்குது, ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் அந்த -2ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து 2, ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம், எக்ஸ், பிக்கு பதில் வந்து -2. -2ன்னு கொடுக்கும்போதே நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து -2 த ஹோல் ஸ்கொயருங்கும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்கனால இந்த 2 × -2 வந்து -4x, அப்போ வந்து இது -2ab மாறிடும். அவ்வளோதான். ஒரே ஃபார்முலாவில் அந்த சைனோட சேர்த்து எடுக்கும்போது அது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு அதே வந்து நம்ம மாறிடும். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து இங்கே என்ன எழுதணும், ஈக்குவல் டு 1 × 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அதே மாதிரி எழுதிக்கலாம். இங்கே இடம் இல்லாதனால இதை வந்து நான் இங்கே எழுதுறேன். இந்த ஈக்குவல் டு வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஏக்கு பதில் என்ன கொடுக்கலாம், எக்ஸு, பிக்கு பதில் என்ன கொடுக்கலாம், -8. சிம்பிளோட சேர்த்து எடுத்துருங்க. ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் வந்து -8. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சவங்க டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வெளியே 4 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், +4 ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. -2 ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா அது -4. ஏன்னா இப்போ இந்த கால்குலேட்டர் என்ன பண்ணுன்னா, -2 ஸ்கொயர்னா மைனஸை தனியாக வச்சுக்கும், 2 × 2 வந்து 4ன்னு வச்சுக்கும். அப்போ வந்து -4 ஆகிடும். இதே வந்து ப்ராக்கெட் கொடுத்து -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இப்போ ஆன்சர் வந்து +4 வரும். அதுக்கு என்ன சார் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, -2 த ஹோல் ஸ்கொயர்னா -2 × -2ன்னு அர்த்தம். அப்போ -× ப்ளஸ்ஸாக மாறிடும், 2 2 சார் வந்து 4ஆக மாறிடும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. இங்கே 2 இருக்குது, 2 × -2 நம்மளுக்கு என்ன வரும், -4ன்னு வரும். இந்த எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதியாச்சு. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இந்த -8 த ஹோல் ஸ்கொயர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் வந்து நமக்கு ஆன்சர் என்னது பாருங்கள், +64. அதுமாதிரி 2 × -8 வந்து என்ன வரும் பாருங்கள், -16x. இது கொடுத்துச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4ஆல் ஃபஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த 4ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 × x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 4 4s are +16, 4 × -4 -16x, 4 × y ஸ்கொயர் +4y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த +x ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த சைடு கொண்டு வாங்க, -x ஸ்கொயர் +64 இங்கே வரும்போது -64, -16x இங்கே வரும்போது +16x ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எங்கெங்கே இருக்குன்னு டிக் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 4 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3 எக்ஸ் ஸ்கொயர் வரும், 3x ஸ்கொயர். புரியுதுங்களாமா? இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, இங்கே 4y ஸ்கொயர் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், வேறு எங்கேயாவது ஒய் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. வேறு எங்கேயாவது ஒய் ஸ்கொயர் இருக்கான்னு பாருமா, 4y ஸ்கொயர். இங்கே நல்லா கவனிங்க, 4x ஸ்கொயர், இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சா 3x ஸ்கொயர். இங்கே 4y ஸ்கொயர் இருக்குது. வேறு எங்கேயாவது இருக்குங்களா, இல்லை. அப்போ வந்து +4y ஸ்கொயர், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், எக்ஸு இங்கே -16x இருக்குது, இங்கே +16x இருக்குது. அப்போ -16xும் +16xும் கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது என்னென்னு பாருங்கள், +16. அதை கால்குலேட் அடிச்சுக்கலாங்களா, அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராது. +16, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -64 ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -48 வருது. அப்போ -48 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 0. -48 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த -48 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம், இது எலிப்ஸ் ஈக்குவேஷனால். அப்போ 3x ஸ்கொயர் +4y ஸ்கொயர் சமி புரியுதுங்களா, ஈக்குவல் டு 48. ஈக்குவல் டு என்ன வரும் பார்க்கலாம், 48. புரியுதுங்களா?
48. இப்போ என்ன பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடு எலிப்ஸாக இருந்தாலும் சரி ஹைப்பர்போலா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரணும், ரைட் ஹேண்ட் சைடு 1 வரணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 48 இருக்குங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 48ஆல் 2 சைடு நம்ம வந்து டிவைட் பண்ணிடுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 3x² டிவைட் பை 48 ப்ளஸ் 4y² டிவைட் பை 48 ஈக்குவல் டு 48 டிவைட் பை 48ன்னு வரும். கரெக்டுங்களா. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 3 டிவைட் பை 48 நடிங்க. ஆன்சர் வந்து பாயிண்ட் வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்திங்க 1/16. அப்போ மேலே x² கீழே வந்து 16. மேலே 1 × x²னால x² தான். அடுத்து பாருங்கள், 4 டிவைட் பை 48ன்னு கால்குலேட்டர் எடுங்க. டெசிமல் வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்திங்க 1/12. அப்போ ப்ளஸ் y² டிவைட் பை 12ன்னு அர்த்தம். 48/48ன்னு கால்குலேட்டர் வச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கூட தப்பு பண்ணுவாங்க. 48/48 கேன்சல் பண்ணிட்டு 0ன்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், எலிப்ஸ்னாவே என்ன அர்த்தம், x² y² வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் வரும். x² பாசிட்டிவ் வந்திருக்கு, y² பாசிட்டிவ் வந்துருச்சு. இதுதான் வந்து எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். புரியுதுங்களா. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி தான் எல்லா சம்மே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ், அதுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் எலிப்ஸாக இருந்தாலும் பேரபோலாவாக இருந்தாலும் ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பேரபோலாக இருந்தால் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுக்கலினாலும் நம்ம எடுத்துக்கணும், ஈயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.